என் பேர் சுகந்தி. வெல்கம் டு யோர் ரெசிபீஸ் டைரி. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குயிக்காக செய்யக்கூடிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். க்ரீன் பீஸ் புலாவ். கண்டிப்பாக இந்த லஞ்ச் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான் இந்த ரெசிபிக்கு. அதனால் பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்றது இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் எடுக்கும்போது வீடியோ லைட் ஒர்க் ஆகல, அதனால இந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோலேருந்து இந்த பிரச்சனை இருக்காது. முதல்ல புலாவுக்கு தேவையான அரிசியை வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். நான் 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். 2 முறை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊற விடுங்க. அடுத்ததான் ஸ்டவ்ல ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். நான் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை வீடியோ எண்டில் கொடுத்துருக்கேன். வேணும்னா நீங்கள் பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி மசாலாலேருந்து நல்ல ஃப்ளேவர் வந்ததும் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 50% வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் ஸ்லிட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஒரு லைட் கோல்டன் கலருக்கு மாற வரைக்கும் நல்லா வதக்குங்க. இப்போ இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதுல வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 கப் கேரட், 1/2 கப் ஃப்ரெஞ்ச் பீன்ஸ் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு வெறும் ஃப்ரெஷ் பட்டாணி மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசி ஊற வச்சு அதே தண்ணி நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை லிட் போட்டு கவர் பண்ணிட்டு 5 மினிட்ஸ் வெஜிடபிள்ஸ் வேக விடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் லிட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுல ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கசூரி மேத்தி இருந்தா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளேவரோட நல்லா இருக்கும். கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடுங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்க்கு வச்சுடுங்க. நம்ம சேர்த்துருக்கிற வெஜிடபிள்ஸ்ல இருந்தும் கொஞ்சமா தண்ணி ரிலீஸ் ஆகும். மெஷரிங் கப்ல 1 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். அதாவது 1:1 ரேஷியோல நான் தண்ணி சேர்த்திருக்கேன். கடைசியா உப்பு கரெக்டா இருக்கான்னு டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. லிட் போட்டு மூடிட்டு 1 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ப்ரெஷர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓபன் பண்றேன். இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இப்ப ரைஸ் நல்லா பர்ஃபெக்டா குக் ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் லிட் ஓபன் பண்ணி வச்சுட்டு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா மறுபடியும் லிட்டை சும்மா மேலே கவர் பண்ணி வைங்க. 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ரைஸ் கொஞ்சம் கூட ஒட்டலை, குழையல, உடையாம நல்ல உதிரி உதிரியா வந்திருக்கு. ரொம்ப குவிக்கா, சிம்பிளா, ஈஸியா, டேஸ்டியான கிரீன் பீஸ் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். இதை லஞ்சா பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஆஃபீஸ் போறவங்களும் லஞ்சுக்கு இந்த மாதிரி ஈஸியா செஞ்சு எடுத்துட்டு போகலாம். இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி வந்துச்சுன்றதை கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நான் போடுற ரெசிபிஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு யோர் ரெசிபிஸ் டைரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு சுவையான ரெசிபி வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பை பாய்.